இனமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை சந்திச்ச நிகழ்ச்சியை ஓடி ஓடி படம் பிடிச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப மும்மரமா இருக்காங்க. இதை விட எவ்வளவோ செய்திகள் இருக்கு. மக்கள் தண்ணீர் பிரச்சனைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஒரு ஆட்சி நடக்குதானே தெரியாத அளவுக்கு ஒரு அவலம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அடுத்த கட்ட தலைமுறைகள் வாழ்வதற்கு உள்ள ஒரு சூழலே இல்லாம தமிழ்நாடு சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ண விரும்பாத இந்த ஊடகங்கள் மாயையான செய்திகளையும் பரபரப்பையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு. ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களை சந்திக்கிறது அவருடைய விருப்பம். வந்தவனை எல்லாம் வாழ வச்சு அவனை ஆள வச்சு இன்னைக்கு நடுத்தூர்ல நின்றுகிட்டு நம்முடைய தமிழினம். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரட்டும், கட்சி தொடங்கட்டும், கர்நாடகாவில் போய் தொடங்கட்டும். இது நம் மண். இப்படி எல்லாரையும் தூக்கி தலையில வச்சுதான் நம்ம சந்தில நின்றுகிட்டு இருக்கோங்கிறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு தொடர்ச்சியா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாம எதிரி கிடையாது. அவருடைய நடிப்புக்கு நாமளும் ரசிகர்கள் தான். நிச்சயமா அவர் படத்தை பார்ப்போம், ரசிப்போம், கைத்தட்டி மகிழ்ச்சி அடைவோம். ஒரு கலைஞனா ஒரு மக்களை மகிழ்விப்பதுதான் அவருடைய வேலை. அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும், தாராளமா வரட்டும். அவருடைய மண்ணில போய் கட்சி தொடங்கட்டும். இன்னைக்கு நீ கர்நாடகாவில் போய் ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்க முடியுமா? உன்னை விட்டுருவானா உள்ள? அங்க உள்ளவங்க அவன உணர்வுல இருக்காங்க. உனக்கு எங்க போச்சு அந்த உணர்வு? கொடி பிடிச்சு கோஷம் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்க நீ. ரஜினிகாந்த் ரசி, கைத்தட்டு, பாராட்டு, அதோட முடி. அதை விட்டுட்டு அரசியலுக்கு வா தலைவா, முதலமைச்சர் ஆகுன்ற உனக்கு வெக்கமா இல்ல? அந்த உணர்வு உனக்கு இல்லையா? நீ வா அரசியலுக்கு. ஒரு தமிழனா உணர்வோட நீ வா, மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து போராடு. உனக்கு போராட ஒருத்தர் அண்டை மாநிலத்துல தான் வரும்னு ஆசைப்படுறியா? ஏன் எப்ப நீ உணர்வு கொள்ள போற? போராடிட்டு இருக்காங்களே தமிழ்நாட்டை சார்ந்த எத்தனை தமிழ் மண்ணை சார்ந்த தலைவர்கள், அவர்கள் கூட போய் கரங்கொடுப்பதற்கு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அதை விட்டுட்டு எங்கள் மக்களை ஆள்வதற்கும் எங்கள் மண்ணை ஆள்வதற்கும் வா வா வான்னு ஏன் பக்கத்து மாநிலத்தில் உங்களை கூப்பிட்டு இருக்கீங்க? இன்னும் பட்ட திருந்தலையா? என்னைக்கு மாற போறீங்க? தயவு செய்து மக்களே, இதுவரைக்கும் விழிப்புணர்வு இல்லாம இருந்தது போதும். கொஞ்சமாவது உணர்வு கொள்ளுங்க. நம் மண்ணை, நம் மக்களை நம் மண்ணிலேயே அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு புரிஞ்சுக்கிங்க. சுத்தி உள்ளவெல்லாம் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த மண்ணில் இந்த மக்கள் ஒரு இனம் வாழ்ந்ததுக்கான அடையாளம் தெரியாம, தடம் தெரியாம அழிப்பதற்கு தயாரா இருக்கான். அதுல இருந்து ஒரு மாற்றம் வரணும்னா ஒரு உணர்வு கொண்டு நீ யாரையும் அடிக்க வேணாம், வெட்ட வேணாம், குத்த வேணாம். முதல்ல நீ யார் என்பதை உணர். உனக்கு போராடுறதுக்கு இன்னொருத்தன் அண்டை மாநிலத்துல வரணும்னு ஆசைப்படாத. நாளைக்கு நாளைக்கு வருவான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு. அவனுக்கு பேனர் பிடிச்சிக்கிட்டு, கொடி பிடிச்சிக்கிட்டு, கோஷம் போட்டு திருவியா? என்னோட பார்வையில அரசியலுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் வாட்டாள் நாகராஜ் அவர்களை எப்படி எதிர்க்கிறோமோ அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அவர்களை நாங்கள் எதிர்ப்போம். எங்கள் இனம் சார்ந்து, எங்கள் மொழி சார்ந்து. நம்ம தமிழர்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு. வந்தவர்களை எல்லாம் வாழ வைப்போம். இனி ஒரு முறை ஆள வைக்க மாட்டோம். என் மண், என் மக்கள், அது எல்லாம் நல்லா இருக்கணும்னா என் மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருவன், என் மக்களை நேசிக்கக்கூடிய ஒருவன் என் மண்ணுக்கு முதலமைச்சரா வரணும். அதுக்காகத்தான் நாம இவ்வளவு விஷயத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம். பக்கத்து மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய உணர்வு உனக்கு இல்லாட்டினா எப்படி நீ முன்னுக்கு வர முடியும்? யோசிச்சு பாரு. கொஞ்சமாவது உணர்வு கொள் தமிழா. நான் ஒன்னும் யார்ட்டையும் சண்டை போடு, ஒம்பு வளர்த்துக்கிட்டு நெல்லு, அடி, வெட்டுன்னு சொல்லவே இல்லை. உன்னுடைய உணர்வை விட்டு கொடுக்காத. இப்படி உன் இடத்தை விட்டு கொடுத்து நீ ஒதுங்க ஆரம்பிச்சின்னா சொந்த மண்ணிலேயே நீ அகதியாக்கப்படுவாய். சோற்றுக்கு வழி இல்லாம நிலத்தெருவில் இருப்ப. இதுதான் நடக்க போகுது. கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ. என்கிட்ட நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவுல ஆர்கியூ பண்றாங்க. நிச்சயமா ரஜினி ரசிகர்களை உங்கள்கிட்ட சொல்றது ஒன்னே தான், நீங்களும் தமிழர்கள் தான். இதே மாதிரி ஒரு கர்நாடகாவில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ஆகி அவரால் அங்க ஏன் ஒரு சின்ன ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்க முடியல? அங்க விட்டுருவாங்களா? ஏன் ரஜினியை ஒரு கண்டக்டரா இருந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா உயர்ந்திருக்காரு. அவருடைய உழைப்புக்கு நிச்சயமா நம்ம தலை வணங்குவோம். நிச்சயமா அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு 10,000 கோடிகளை வச்சுக்கிட்டு அவர் என்ன பெரிய பொது நலத்தை சேவை செஞ்சுட்டாரு? இல்ல மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன குரல் கொடுத்து நடுவோட்டில் இருந்து போராடிட்டாரு? கொஞ்சம் கொஞ்சமாக நம் மக்களை விழுங்கக்கூடிய இந்த மாதிரியான அரசியல் நிலவரத்திலிருந்து மாற்று பாதைகளை இல்லாத வரைக்கும் நாம முன்னேற முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நல்ல ஒரு விஷயம் சொல்றேன். இப்பவும் வந்தவனை மட்டும் வாழ வைப்போம். ஒருபொழுதும் தமிழனாய் இருக்கக்கூடிய நாம இனி ஆள வைக்க மாட்டோம்னு உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.